ஆச்சி நீங்கள் போய் அங்கே உட்காருங்க. தண்ணியில எல்லாம் கை வைக்க வேணாம். நானும் லட்சுமி பிடிச்சி கொண்டு வந்து தரோம். என்ன உட்காருறீங்களா? வேண்டாண்டி, நானே பிடிச்சிக்குவேன். நீங்களாம் பிடிங்க. எங்க பங்கஜத்தை காணோம், அவளை வர சொல்லியே இல்லையா? சொன்னா இந்த மோனி பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருக்காங்களாம். கிளப்பி விட்டுட்டு ஓடி வரேன்னு சொன்னாங்க. நீங்க பிடிங்கடி அது வரையும் அப்படின்னாங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்டாக பாரு. இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு டாட்டுற நேரத்தில் தண்ணியை விடுவான். ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா, தண்ணியை கொடுப்பாங்களா? ஆஃபீஸுக்கு வரவங்க ஆஃபீஸுக்கு போவாங்களா என்ன? ஒரு சாயந்தரம் கீண்டரமா தண்ணியை விட்டாட்டா என்ன? அவங்களுக்கு நேரம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க திறந்து விடணும். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு நேரம் குறிச்சு விட்ருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தானே திறந்து விடுவாங்க. ஏன் வள்ளி, நீ தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டு தான் இருக்கோம். என்ன பிள்ளையெல்லாம் தாட்டி விட்டாச்சா? ஆமாட்டி ஆமாட்டி. அப்பா பேசிக்கிட்டே இருப்பா. வயிறு கொடத்த நல்லா கழுவி வை. சொலக் பொலக் சொலக். என்ன தண்ணி எப்போ வந்துச்சு? இப்போ தாண்டி ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஏக்கா பாத்திமாக்கா, என்ன உங்களை பார்க்கவே முடியறதில்ல? என்ன வெறும் கையோட வந்திருக்கீங்க? தண்ணி வருதா என்னன்னு பார்க்க வந்தேன். சரி, வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா குடத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு தான். ஏன் பாத்திமா, ஒரு குடம் எடுத்துட்டு வந்திருந்தா கையோட பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல ஒரு நட. வராதுன்னு நினைச்சேன் பங்கஜம், வந்துருச்சு. சரி, இங்கே தானே வீடு இருக்கு, நான் போய் குடத்தை அள்ளிட்டு வாரேன். சரி சரி, வரப்ப ஏதாவது திங்க கொண்டு வாங்க. ஏம்மா நீ தண்ணி பிடிக்க வந்தியா? எதுக்கு வந்த? தண்ணி பிடிக்கதா? எவ்வளோ நேரம் ஆகுறது? மெதுவாக தண்ணி ஒழுகுது. சரி, நீங்களாம் பிடிங்க. அது மெதுவாக ஒழிக்கிட்டு கிடக்கு. நான் போய் குடத்தை எடுத்துட்டு வாரேன். சரி சரி, போயிட்டு வாங்க. ஏன் ஆச்சு இப்படி நிற்கணும்னு வேண்டுதலா? அந்த கல்லில் உட்காருங்க. சரிடு, நீ சொல்கிறாலும் சரிதான். ஏன் வள்ளி, இந்த குடத்தை வை. ஏம்மா நீங்கள் கொண்டு வந்து வைக்க மாட்டீங்களாக்கும்? அம்புட்டு பேர் நம்மளையே வேலை வாங்குறாங்க. கொஞ்சம் தள்ளுறீங்களா? நான் தண்ணி பிடிச்சிட்டு போறேன். ஏம்மா நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம்ல, தள்ளுறீங்களான்னா என்ன அர்த்தம்? இத்தனை பேர் நிற்கிறோம்ல, நாங்களா பிடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிட்டு போ. ஹே, இந்த பங்களா இருக்கு பாரு, பங்களா அதுலேருந்து தான் நான் வரேன். எனக்கு எப்போவுமே நான் இங்கே வந்து இந்த குட்டி குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு போவேன். ஐயா பாப்பா, நாங்கள் தண்ணி பிடிச்சிக்கிறோம், அப்புறம் பிடிச்சிருக்கோம். அது வரைக்கும் குடத்தை கழுவுறியா? ஏய் குண்டு ஆண்டி, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. குடத்தை கழுவுறதுனா என்ன பண்ணணும்? ஐயோ, அந்த அங்கே கடக்கு பாரு மண்ணு, அது எடுத்து கொஞ்சம் கையில் தண்ணி ஊற்றி குழப்பிட்டு அப்படியே சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு விளக்கு. சீ சீ சீ, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் விம்பார் போட்டு தான் விளக்குவோம். இது என்னம்மா இது? இத்தினோண்டு குடத்தை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இது பெரிய படாப்படுத்துது. ஹே நிஜா ஆண்டி, எவ்வளோ நேரமாக பிடிப்பீங்கோ? அம்மா நான் என்ன பண்ணேன்? தண்ணி அப்படி தான் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏ பாப்பா, ஏ மஞ்சள் கலர் பாப்பா, இது என்ன முடி போற மஞ்சள் மஞ்சளா இருக்கு? ஆச்சி, அது மண்டையில கலர் பூசி இருக்கு. ஹே பாட்டி, என் மண்டையிலயாவது மஞ்சள் கலர் இருக்கு, உங்க மண்டையில ஒண்ணுமே இல்ல. பாப்பா, உன்னை யார் வர சொன்னது? விளையாட்டு சாமானை எடுத்துக்கிட்டு இங்க விளையாடலாம் வரக்கூடாது. உங்க அம்மாவுக்கு தெரியுமா நீ வந்தது? பாத்திமா ஆண்டி, பாத்திமா, இந்த பாப்பா யாருன்னு தெரியுமா? பங்களா இருக்குல்ல, அந்த பங்களா விட்டு பிள்ளை. தண்ணி வரப்போ இப்படி ஓடி ஓடி வந்து விளையாடுறதுக்கு. அதுக்கு ஒரு ஆசை தான் நம்மள மாதிரி தண்ணி தூக்கணும்னு இந்த பேர் குட்டி குடத்தை தூக்கிட்டு வந்திருக்கு. ஓ அதானா, சரி சரி சரி. பாப்பா, உங்க அம்மா பார்த்தா திட்ட போறாங்க. போ, நான் தண்ணி பிடிச்சிட்டு தான் ஆண்டி போவேன். ஏம்மா வள்ளி, கொஞ்சம் தள்ளிக்கோ, அது தண்ணி பிடிச்சிட்டு போகட்டும். இல்லைன்னா நம்மளை தண்ணி பிடிக்கவே விடாது பார்த்துக்கோ. எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயய்யா, இது என்ன அந்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு வந்தாலும் பிரச்சனையா? எங்கே போனாலும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு விதமாக வருது. ஏன் மஞ்ச முடியே வந்து தண்ணி பிடி வா. ஹே நெட்டா ஆண்டி, நான் மஞ்சள் முடி கிடையாது. ஐ எம் மோனிகா. என்னமோ இருக்கா, வந்து பிடி வா. தள்ளு பிள்ளை தள்ளு பிள்ளை தள்ளு பிள்ளை. ஐயோ பாப்பா, தண்ணிக்குள்ள கையெல்லாம் விடக்கூடாது. ஆச்சி சும்மா இருங்க, ஏதாச்சும் சொன்னா அந்த தண்ணி எடுத்து மண்டை மேலே ஊற்றி விட்டுறாது. ஐயோ அப்பா, நான் ஆயிடும் பேசுகிறேம்மா. தூக்கிட்டேன் ஆண்டி, உங்களை மாதிரியே தூக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? சரி சரி, பார்த்து தூக்கிட்டு போ, கீழே போட்டாத. ஐயா பாவம், இதுக்கு இப்படி ஒரு ஆசையா?